நீங்க பாத்திருக்க மது அப்படிங்கிற பையன் அவனோட ஒய்ஃபை பாக்குறதுக்காக வந்திருப்பான். அங்க அந்த பொண்ணு அவங்க பாஸ் கூட சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இத பாக்குமே இவனுக்கு ரொம்பவே கோவம் வந்து தன்னோட ஒய்ஃப் எனக்கு துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி உடனே வீட்டுக்கு வந்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறாங்க. இத கேட்கவே அவங்க அப்பாவும் இனிமேல் எனக்கு எதுவும் கால் பண்ணாத அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வேற வேற ஜாதியை சேர்ந்தவங்களா இருக்காங்க. இதனாலேயே அந்த பொண்ணோட அப்பா இவங்க காதல சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாருங்க. உடனே இவங்க வீட்டை விட்டு வெளியில வந்து தனியாவே அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில அன்னைக்கு நைட் மதுவோட வைஃப் வீட்டுக்கு வரவே மதுவும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றான். இத கேட்கவே அவன் வைஃபும் உன்னையே நம்பி வந்து என்ன நீ சந்தேகப்படுறியான்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போடவும் ஆரம்பிக்கிறாங்க. சந்தோஷமா போய்கிட்டு இருந்த இவங்க வாழ்க்கையில இந்த ஒரு சந்தேகத்தினால டெய்லியுமே சண்டையும் சச்சரவும் தான் இவங்க வாழ்க்கை ஃபுல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல இனிமே நம்ம சேர்ந்து வாழ முடியாது பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. ஆனா என்னதான் இவங்க அப்படி முடிவெடுத்தாலுமே அவங்களுக்குள்ள இருந்த காதல் கொஞ்சம் கூட குறையாம தாங்க இருக்கு. அந்த ஒரு காதல்னாலேயே கடைசி இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து அவங்க வாழ்க்கையை அவங்க சந்தோஷமா வாழவும் தொடங்கிடுறாங்க.